பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு. அந்த வரிசையில் மௌலானா முஹம்மது அலி, மௌலானா ஷவுகத் அலி இரு ஆலிம் பெருந்தகைகள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பல்வேறு வகையில் பாடுபட்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தாயாரினுடைய அந்த ஆர்வமும் ஆசையும் அப்படி இருந்தது. அவர்களின் தாயார் காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்று அவர்கள் செய்த பல்வேறு துஆக்களில் ஒன்று, யா அல்லாஹ், எனது இரு மகன்களுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் போராடுவதற்குண்டான சக்தியை கொடு என்று அந்த தாயார் துஆ செய்தார்கள் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. எனவேதான் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக லண்டனில் வட்டமேஜை மாநாடு ஒன்று நடைபெறுகிறது. அதில் இந்திய தேசத்தின் சார்பாக அண்ணல் காந்தியடி அவர்களும் மௌலானா முஹம்மது அலி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அங்கு இந்திய தேசத்தின் சார்பாக பேசுவதற்கு அனுமதி தரப்படுகிறது. அண்ணல் காந்தியடி அவர்கள் மௌலானா முஹம்மது அலி அவர்களை பேச அழைக்கிறார்கள். மௌலானா முஹம்மது அலி அவர்கள் தள்ளாடும் அந்த வயதிலும் ஆங்கிலேயர்களுக்கு முன்பாக உரை நிகழ்த்துகிறார்கள். அதில் அவர்கள் பேசிய விஷயம், எங்களுக்கு ஒன்று, எங்களது தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்து விடு, இல்லை என்று சொன்னால் உனது தேசத்தில் நான் மரணமாகி அடக்கமாவதற்கு 6 அடி இடத்தை கொடு என்று கேட்டார்களாம். ஏனென்று சொன்னால், எனது தேசம் உனக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது, அடிமை தேசத்தில் எனது உடல் தகனம் செய்வதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அதே போன்று அந்த மாநாட்டுக்கு பிறகு மௌலானா அவர்கள் இறைவனடி சேர்ந்து விடுகிறார்கள். கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகள் அவர்களினுடைய புனித பிரேதத்தை தங்களது நாடுகளில் அடக்கம் செய்வதற்கு கேட்கிறார்கள். இறுதியாக அவர்களது உடல் பலஸ்தீனத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இது போன்று எண்ணற்ற இஸ்லாமியர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள்.